ஆமா, நான் கேள்விப்பட்டேன் உனக்கும் இவளுக்கும் தான் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆச்சாமே. அப்புறம் ஏன் வேணான்னு சொல்லிட்டேன்? ஏஜே, இந்த நேரத்துல இத பத்தி பேசலாமான்னு தெரியல. ஆனா என்ன பத்தி தெரியும்ல, நினைச்சத அப்படியே பட்டுன்னு போட்டு உடைச்சிருவேன். ஆஸ் ஆல்வேஸ் சொல்ல போறேன், இந்த ஹிட்லர் கேட்ட திருமதி ஹிட்லர் இவதான். ஐயோ, இந்த பொண்ணு இவர் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்குதே. இது தெரியாம இந்த பொண்ணு நம்ம ஏதேதோ திட்டமே. நாளைக்கு இது ஓனர் ஆயிடுச்சுன்னா நம்ம கதை கந்தல் ஆயிருமே. கிளியர் பண்ற ஆள வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இது நைட்டு ரிசப்ஷன் போர்ட்ல ஏஜே வெட்ஸ் கோமலின்னு போட்டிருந்தோம். இப்ப அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? கோமலி மாதிரி ஒரு ஏமாளி கிடைக்க மாட்டா சார். வாட் ஷீ டெல்லிங்? இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தோம், இவரோட மைண்ட் வாய்ஸ் நம்மளால கேட்ச் பண்ண முடியலையே. பாப்போம். காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவைராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. பாத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடி கச்சேரிலாம் நடக்குது. பாட்டு சூப்பரா இருக்கு. கல்யாணி ராகம். இதுதான் பணக்கார வீட்டு கல்யாணங்கிறது. இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆனா சம்பாதிக்க மட்டும் தெரியாது. உன் பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டியா? இந்த பாட்டை கேட்பான். ஐயோ, இவர் வேற. இந்த பத்ரி எப்ப வருவான்? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆசினிக்கும் ஏஜேக்கும் கல்யாணத்தை பண்ணலான்னு பார்த்தா இவர் வேற பாட்டை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு. இந்த பத்ரி என்னதான் பண்றானோ? பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. சக்கரவர்த்தி, வாங்க கதிரேசன். வரவேற்புல எனக்கு வாசலே கொடுத்துட்டாங்க. நீ ஒண்ணு எனக்கு புதுசா கொடுக்க வேண்டாம். சரி, உட்காருங்க. யோ, நிறுத்தியா? வரவேற்புல நல்லாதான் இருக்கு. வாங்கின கடனை கொடுக்கதான் துப்பு இல்ல. உன் பேச்சுல இருக்கிற சுத்தம் நடத்தையில இல்லையே. சத்தப்படாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. சங்கடமா இருக்கு. யோ, வாங்கின கடனை கொடுக்க தெரியாதவனுக்கு சங்கடம் என்ன வேண்டி இருக்கு? அப்படி சங்கடப்படுறவனா இருந்தா இந்நேரம் பணத்தை எண்ணி வச்சிருப்பிய. கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு புது ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுக்கிட்டு நல்லா கல்யாணம் காட்சின்னு பெகுமானமா சுத்திட்டு இருப்ப. நான் உன் பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? நீலாம் என்னையா மனுஷன்? சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. பாக்கட்டுமே, உனக்குலாம் என்னையா மரியாதை? கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வாங்களேன். யோ, கொஞ்சம் வாங்க. எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசிக்கலாம். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, நான் சொல்றேன். இல்ல, நாளா வர மாதிரி இல்ல. கை விடு. ஒரு நிமிஷம் கைய விடியா. வாங்க, சொன்னா கேளுங்களேன். வாங்க. என்னத்த நீ தனியா கூட்டிட்டு போய் பேச போற? காசு இல்லன்னு சொல்ல போற? வாங்க வாங்க.
யோ புரியா கையா வாங்கின காசை குடியானா வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அவசரமா நீ பணம் வேணும்னு கேட்டதாலதான் நான் கொடுத்தேன். பணத்தை வாங்கிட்டு அதுக்கு வட்டியும் கொடுக்கல, பணத்தையும் திருப்பி கொடுக்கல. என்ன டிமிக்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் அப்படிலாம் பண்றாள் கிடையாதுங்க. உங்க பணத்தை கண்டிப்பா கொடுத்துட்றேன், கொஞ்சம் பொறுங்க. எப்பயா கொடுப்ப? நான் செத்ததுக்கு அப்புறமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. வேற எப்படியா சொல்ற? வாங்கும்போது குடும்பத்துல அவசர செலவுன்னு சொல்லி வாங்கிவிட்டு இப்ப குடும்பத்தோட கிளம்பி வந்து கல்யாண விருந்து சாப்பிட்டுட்டு இருப்ப. நான் பெருங்காயத்தை கடல்ல போட்ட மாதிரி பணம் எப்ப திரும்ப வரும்னு கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? யோ, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ ஏன் வாயை பார்த்துட்டு இருக்க? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? யோ, பணத்தை குடும்ப கஷ்டத்துக்கு தானே வாங்கினேன். உன் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடு. ஐயோ, உன் குடும்பத்து மானத்தை வாங்கினாதான் நீ பணத்தை எடுத்து வைப்ப. ஐயோ, அது வேணாங்க. அவங்க எதுக்கு நான் வருத்தப்படுவாங்க. நான் கொடுத்துட்றேன், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. நீ பேசுறத பார்த்தா நீ கடன் வாங்கினது குடும்பத்துக்கு தெரியாது போல இருக்கு. குடும்ப செலவுன்னு சொல்லி பணம் வாங்கினது அப்ப பொய்யா? நீ பெரிய ஃப்ராடா இருப்ப போல இருக்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக தான் வாங்கினேன். அப்படியா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த மாதிரியே தெரியலையே. ஆமாங்க, கல்யாணம் நடக்கலை, அதான் பிரச்சனையே. அப்போ பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடாச்சு. அவங்க வசதியானவங்கிறதால அவங்க ரேஞ்சுக்கு பண்ண முடியலனாலும் நாங்களும் எங்கள் பிள்ளையோட கௌரவத்துக்காக செலவு பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட கடனை வாங்கினோம். எங்கள் கிட்ட நேரம் அந்த கல்யாணம் பாதி ஏற்பாட்டில் நின்று போச்சு. கொஞ்சம் தயவு பண்ணுங்க, உங்கள் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துட்றேன். காரணம்லாம் எனக்கு தேவையில்லை, கரன்சி தான் எனக்கு தேவை. ஏறுதான் சக்கரவர்த்தி, செய்யறதெல்லாம் பிச்சைக்காரத்தனம். உனக்கு இருக்கிற மறக்கிற வியாதியை வச்சு என்கிட்ட வாங்கின கடனை மறந்துடலாம் நினைச்சிடாத. பைசா குறவு இல்லாமல் உங்கள் படம் உங்கள்கிட்ட வந்து சேரும், பயப்படாதீங்க, போங்க. இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துல என் பணம் பூராத்தையும் நீ செட்டில் பண்ணணும். அப்படி இல்ல உனக்கு வாழ்க்கையில பயம்னா என்னங்கிறத நான் காமிச்சிருவேன். நான் உன் வீட்டுல வந்து சத்தம் போட்டேன்னா உன் பிள்ளைக்கு இப்ப இல்ல எப்பவுமே நீ கல்யாணம் பண்ண முடியாது. இங்க பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் 7 நாள் தான். அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சத்தியமா பணத்தை கொடுத்துட்றேன், சத்தம் போட்டு ஊரை கூட்டிடாதீங்க. இங்க பாரு, அது உன் கையில தான் இருக்கு, பார்த்து நடந்துக்க. இவன்கிட்டலாம் பணத்தை கொடுத்து வாங்குறதுக்குள்ள செத்து பழைக்க வேண்டியிருக்கு. என்ன மனுஷங்க அவங்கெல்லாம். ஆமையா, எங்க நம்ம கொடுத்த நினைச்சு பாக்குறாங்க, பணத்தை கொடுத்துட்டு போராட வேண்டியது இருக்கு. சார், சார் உங்களை கூப்பிடுறாங்க. எந்த சாரு? அந்த ரூம்ல இருக்காங்க சார். இரியா, நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். போங்க. ஏன் கல்யாணத்துக்கு வந்த இடத்துல மானத்தை வாங்குறீங்க? ஏதாவது பெரட்டி உருட்டி அவன் மூஞ்சில எரிய வேண்டியதானே? சார், சார் நீங்களா? வணக்கம் சார், கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் சார். கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன். பாருங்க சார், புது சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தான் எனக்கு முன்னாடில இருந்தே தெரியுமே. எதுக்கு இவ்வளவு கிராண்டா வந்திருக்கீங்க? அப்படியே ஜாலியா ஹாயா லுங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே. அது எப்படி சார், கல்யாண வீட்டுக்கு போறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல சார். அப்போ கல்யாணத்துல எல்லாருக்கும் முன்னாடி பணத்தை கேட்டு சத்தம் போடுறது மட்டும் முறையா? இது என்ன கல்யாண மண்டபமா இல்ல கடன் வசூலிக்கிற இடமா? கல்யாணத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னு மேனர்ஸ் தெரியாது உனக்கு? சார் அது இல்ல சார், அவரு பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு சார். அதுக்காக எப்படி வேணா பேசுவியா? பணம் திருப்பி கொடுக்கலன்னா மானத்தை வாங்கிடுவேன்னு சொல்ற. அப்போ மானத்தை வாங்கிட்டா பணத்தை திருப்பி கேட்க மாட்டியா? இல்ல கடன் அடிச்சுட்டா உன்னோட மனசாட்சி எடுத்து பையில வச்சுப்பியா? கடன் வாங்கினவங்க கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க கூடாதுன்னு சட்டமே சொல்லுது. சண்டை போட வரவங்க கூட நல்லது கெட்டது நடக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு நாகரிகமா கிளம்பி போயிடுவான். நீ என்னன்னா இங்கே சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த நாகரிகம் கூட உனக்கு இல்லைல்ல.
பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அவங்க ரெண்டு பொண்ணுங்களோட கல்யாணத்தையும் நிறுத்துவேன்னு சொல்றியே, அப்போ எந்த தைரியத்துல இன்னொரு பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ற? இனிமே இந்த மாதிரி கல்யாணம் மாதிரி விசேஷம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி கலாட்டை பண்ணீங்க நல்லா இருக்க. சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது சார். வேணும்னா நான் வேற எங்கேயாவது பார்த்து அவரை கேட்டுக்கிறேன் சார். வேற எங்கேயோ பார்த்து கேட்க கூடாது சார். அது எப்படி சார்? நான் பணம் கொடுத்துருக்கேன் சார். உனக்கு கொடுக்க வேண்டிய காசு எவ்வளவு சொல்லு. அது வட்டியோட சேர்த்து ஒரு 5,60,000 ரூபாய் தரணும் சார். சார் எடுத்துக்கோ. சார் எல்லா பணமுமா? நீங்க எதுக்கு சார் அவருக்காக? ஏன்னு சொன்னா மட்டும்தான் காசு வாங்குவியோ? காரணமே இல்லாம காசுல கை வைக்காத அளவுக்கு யோகியனா நீ? அப்படி இல்ல சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவர் ஒரு சாதாரண ஆளு, அவருக்காக நீங்க ஏன்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை பணம் தானே, அவ்வளவுதான். கிடைச்சாச்சுல, கிளம்பு. சரிங்க சார், நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். இல்ல, இந்த பணத்தை நான் தான் அவருக்கு செட்டில் பண்ணேங்கிற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. நீ கொடுத்த பணத்தை நீ வாங்கிட்ட, ஆனா எல்லாரும் முன்னாடி அவரோட மானத்தையும் வாங்கிட்டல. அதுக்கு என்ன பண்ண போற? ஒழுங்கு மரியாதை அவர்கிட்ட போய் எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேளு. சரிங்க சார், நான் போய் உடனே மன்னிப்பு கேட்கிறேன் சார். ஆகா, பிரமாதம். கடன் மொத்தமும் ஒரே கட்டுல வந்துருச்சே. சக்கரவர்த்தி, அந்த பணம் அதான் தர்றேன்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் ஏன் இப்படி 4 பேர் இருக்க இடத்துல? ஐயோ, இப்போ நான் பணத்தை கேட்கவே இல்லையே. நீங்க கேட்கலைன்னாலும் நான் கொடுத்துருவேன். ஐயோ இல்ல சக்கரவர்த்தி, இப்ப எதுக்கு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு? பணம் வரும் போகும், அதெல்லாம் ஒரு விஷயமா? அப்புறம் ஏதோ ஆத்திரத்துல உன்னை தப்பா பேசிட்டேன்பா. நான் அப்படி பேசிருக்க கூடாதுதான். நல்லது கெட்டதை யாராவது உரைக்கிற மாதிரி சொன்னாதானே நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. அம்மா, நீங்களே என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்புறம் உன் பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னல, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதப்பா. நல்ல இடமா பார்த்து உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணு. உன் தகுதிக்கும் உன் பழக்க வழக்கத்துக்கும் பெரிய இடமா கிடைக்கும். நீ இவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சுப்பா. என்ன பெரிய ஆளு? இதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி. உன்கிட்ட பிடிச்சதே இந்த அடக்க குணம் தான்ப்பா. அப்புறம் சக்கரவர்த்தி, உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காத. தயங்காம கேளு, எவ்வளவு வேணாலும் நான் தரேன். இங்க பாரு, உன்கிட்ட பணத்தை கொடுக்கறது பேங்க்ல போடுற மாதிரி சில்லறையா கொடுத்தா கட்டு கட்டா நோட்டா வந்துடும். சரி, அப்புறம் நான் கிளம்புறேன்ப்பா. அந்த பக்கம் வந்தா ஆபீஸ்க்கு வராம போயிடாதீங்க. என்ன வந்து பாருங்க, ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தாலே என் கவலைலாம் மறந்துருப்பா. அப்போ நான் கிளம்புறேன், வரேன்ப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேன், வரேம்மா. இந்த ஆளுக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி சண்டை போட்டு இப்ப இப்படி பாசமா பேசிட்டு போறாரு. பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம்னு அவரே சொல்லிட்டு போறாரு. ஒண்ணுமே புரியலையே. உங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தால, அதான் உங்களோட மறதி வியாதி அவனுக்கும் வந்துருச்சு போல இருக்கு. எப்படியோ மான மரியாதை போறது தப்பிச்சிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, உட்காரு, நாட்டியத்தை பார்ப்போம். என்னம்மா ஆடுறாங்க பாரு.
ஆமா இவங்க மாதிரி உனக்கு ஆட தெரியுமா? இவ்வளவு மாதிரியா? ஆ. வீட்டுக்கு வாங்க, ஆடி காட்டுறேன். ஆ. ம். என்ன ஆடுறா வேஸ்ட். ஹலோ, இங்க வாப்பா. சொல்லுங்க சார். என்ன சர்வ் பண்றீங்க? எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்ல சார், ஜூஸ் எல்லாத்துக்கும் கரெக்டா தான் சார் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ நான் சொல்றது பொய்யா? அதோ அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஜூஸ் கேட்டுட்டு இருக்கு, யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன? சாரி சார், கொடுத்துறேன் சார். ஏய், இங்க வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த ஜூஸை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடு. சரிங்க சார். மேடம், ஜூஸ் எடுத்துங்க. எனக்கு வேண்டாம். இல்ல மேடம், நீங்க ஜூஸ் கேட்டதா சார் சொன்னார், அதான். யாரு? அது வந்து மேடம் அங்க இருக்காங்க பாருங்க. எங்க சாரை காணோம்? இல்ல மேடம், அவர் தான் கொடுக்க சொன்னாரு. சரி கொடுங்க. அம்மா. என்ன? அம்மா, எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்குமா. ஏன், என்னாச்சு? இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்த. என்னன்னு தெரியலம்மா. என்னால உட்கார்ந்துருக்க கூட முடியல, அப்படி ஒரு தூக்கம் வருது. அதுக்குதான் இந்த கர்மம் பிடிச்ச செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு சொல்றது. அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? போனை பார்த்துக்கிட்டே இருந்தா உடம்பு கெடாம என்னடி பண்ணும்? விடிய விடிய மொபைலை பார்க்க வேண்டியது, இப்போ முகூர்த்த டைம்ல தூக்கம் வருதுன்னு சொல்ல வேண்டியது. என்ன பொண்ணு போ. சரி, நான் நம்ம ரூமுக்கு போய் தூங்குறேன். இரு, எங்க போற?
சூடா ஒரு டீ குடிச்சா எல்லாம் சரியாயிடும். இல்லம்மா, கொஞ்ச நேரம் தூங்குனாதான் சரி வரும். முகூர்த்தம் டைம்ல எழுப்பி விடு. சரி போ. உன் கூட எப்படிலாம் இருக்கலாம்னு நினைச்சேன் தெரியுமா? விதி இப்போ இப்படி பார்க்க வச்சிருச்சே. ஆனா ஸ்வேதா, இங்க நடக்கிற எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை. உங்க அக்கா தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணான். நான் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். ஏஜேவும் உங்க அக்காவும் தான் நம்மளை பிரிச்சாங்க. இப்போ ஒன்ன வச்சு அவங்க 2 பேரையும் நான் சேர்க்க போறேன். அப்போ கேமை ஃபினிஷ் பண்ணலாமா பேபி?